சரி. இன்றைக்கி எபேசியர் 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி, அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அதை போட்டுக்கிட்டாலும் சரிங்களா? அதான் தலைப்பு. முதலாம் வசனம். முதல் வசனம் வாசிக்கிறேன் நான். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு மேனேஜராக அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா மேனேஜர் மாதிரி நடந்துக்கோங்க, ஒரு டாக்டர் அழைச்சிருந்தாலும் டாக்டர் மாதிரி நடந்துக்கோங்க. அவங்க அந்த மாதிரி நடப்பாங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அழைப்பை பற்றி சொல்கிறார், சரிங்களா? இப்போ நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இப்போ தேவன் ஒவ்வொருத்தருக்கு ஒரு யூனிக் அழைப்பை வச்சுருக்கார், சரிங்களா? சிலரை சுவிசேஷகராக அழைச்சிருக்கலாம், சிலர் மெய்ப்பராக அழைச்சிருக்கலாம், போதகராக அழைச்சிருக்கலாம். எந்த அழைப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். பார்த்தீங்கன்னா மிகுந்த பையசுக்கு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன், என்னிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். மிகுந்த மனத்தாழ்மை, பெருமை இல்லாமல் நடங்க, என்ன நடந்தாலும் சரி பெருமை இல்லாமல் தாழ்மையாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாந்தம், சரிங்களா? இப்போ நிறையா பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாந்தத்தை காண்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்கள் குணநலங்களை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீடிய பொறுமை, சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா ஊழியம் அப்படிங்கும்போது நிறைய பாடுகள் போராட்டங்கள் வரும். அதில் நம்ம பொறுமை நமக்கு தேவை, இல்லைனா நம்ம ஊழியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது, சரிங்களா? அப்போ நீண்டிய பொறுமை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அன்பு தான் எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட், சரிங்களா? இப்போ அன்பு இருந்துச்சுன்னா போதும், அதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அன்புக்குள்ளே எல்லாமே இருக்குது, சரிங்களா? அன்புக்குள்ளே எல்லாமே இருக்குது. அன்புக்குள்ளே சாந்தம் இருக்குது, பொறுமை இருக்குது, தயவு இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? அப்போ அன்பில் நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். பார்த்தீங்கன்னா சமாதானமாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உடன் ஊழியக்காரர் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்கும். எல்லாரோட சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோவர்க்கர்ஸோட, உங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸோட, இல்லை மற்ற உங்கள் ஆட்களோட நீங்கள் சமாதானமாக இருங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்கிறார். சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாங்க. ஒருத்தரோட சண்டை போட்டு போய் நீங்கள் வெற்றிகரமாக ஒருத்தர் மேலே சண்டை போட்டு நம்ம கூடயே ஒர்க் பண்ணுறவங்க நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட சண்டை போட்டு போய் நம்ம ஒரு ஜெயமான ஒரு ஊழியத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியாது. அதான் இடத்துல சொல்கிறார். சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு கீழே யாராக இருக்காங்க எல்லாத்துக்கும் சொல்லி ஆண்டவரை இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அப்படியே செய்வார் பாருங்கள். அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாற்றுங்க ஆண்டவரே, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பொறுமையை கொடுங்க, சாந்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி செய்யும்போது ஆண்டவர் அப்படியே செஞ்சிருவார் பாருங்கள். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது நம்மளை அப்படியே மாற்றிடுவார் பாருங்கள். 4ஆம் வசனம் பாருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அழைப்பை வச்சுருக்கார், சரி? இப்போ பார்த்தீங்கன்னா பவுலை கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, பவுல்கிட்ட போய் உங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார், என்ன இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக இருக்கிறார்னா இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடிச்சதுக்கப்புறம் வெற்றிகரமாக ஒரு நாள் நான் முடிப்பேன், தேவன் எனக்கு அந்த நீதியின் கிரீடத்தை வச்சுருக்கார், நான் பல்லவத்துக்கு போய் சேர்ந்துருவேன், அது அவரோட நம்பிக்கை, சரிங்களா? அதான் அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை, இப்போ உன்னையில் எதற்காக அழைச்சிருக்காரு, அந்த ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும். அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அந்த ஓட்டத்தை நம்ம அழைப்பை நம்ம வெற்றிகரமாக முடிச்சுட்டு போகும்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த ஜீவகிரீடத்தை கொடுப்பார், நமக்கு பரலோகத்தை கொடுப்பார். அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கையில் நீங்கள் அழைக்கப்படவோ ஆகும், அப்படி ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கை கலைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரே சரீரம் அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க, அவங்கள வந்து தேவனுடைய சரீரமாக இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சரீரம். சரிங்களா? இப்போ கிறிஸ்து தான் தலை. ஸோ நான் பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அவயங்களாக இருக்கிறோம். அதான் ஒரே சரீரம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஆவி உண்டு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரே ஆவி அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. சார் ஒரே பரிசுத்த ஆவியான அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரே கர்த்தர் அப்படிங்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்தது. இப்போ ஒரே இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர் தான் சொன்னால் ஒரே இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறாருங்க. ஒரே விசுவாசமும். ஸோ ஒரே விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் அவரை பற்றும் விசுவாசத்தால் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கிறப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரே விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். சரிங்களா? அதே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அதே தான் சொல்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அப்படின்னு சொல்கிறார். குமாரனை பற்றும் விசுவாசம், அது ஒரே விசுவாசம் என்பது தேவகுமார் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறிக்க வச்சுருங்களா. இப்போ ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரே ஞானஸ்தானம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ஞானஸ்தானத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தண்ணீர் ஞானஸ்தானம், அது நம்ம மத்தேயு கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ரசிக்கப்பட்டவர்களை வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணீர் ஞானஸ்தானம். இன்னொன்று வந்து பரிசுத்த ஆவியின் நிறைவே பெறுகிறது, அது ஒரு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். ஸோ அது வந்து அந்த ஞானஸ்தானம். ஸோ இந்த ஒரே ஞானஸ்தானம் வந்து நம்ம இது வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒன்று வந்து தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்திங்கன்னா ஒரு வாட்டி தான் முக்கியம் எடுக்கிறது. சரிங்களா? ஒரே வாட்டி தண்ணீர் ஞானஸ்தானம் பிதாக்கும் பரிசுத்த ஆவியெல்லாம் எடுக்கிறது. இன்னொன்று வந்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் அப்படிங்கும்போது பரிசுத்த ஆவியினர் எல்லோரும் நிரப்பி எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரு மனத்தை கொடுக்குறார். சரிங்களா? ஒன்றா செயல்பட வைக்கிறார், பரிசுத்த ஆவியை செய்கிறார். ஸோ அதுதான் ஒரே ஞானஸ்தானம்னு சொல்லி இதை சொல்கிறார். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஸோ ஒரே தேவன் தான். சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே ஒரே தேவன் தான். சரிங்களா? இப்போ தேவன் ஒருவரே. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாக தேவன். ஸோ எல்லாருமே வித்தியாசமாக செயல்பட்டாலும் ஒரே தேவன் தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே தேவன் தான். சரிங்களா? ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஸோ எல்லாரோடும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆவிக கிருபையின் வரங்களை குறித்து இந்த இடத்துல சொல்கிறார். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் உன்னதத்திற்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 காரியங்கள் இருக்குது. சரிங்களா? அதில் அந்த 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா, உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 68:18. சரிங்களா? பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 8ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 68:18. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறார். ஸோ இப்போ உன்னதத்திற்கு ஏறி அப்படிங்கிறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. சரிங்களா? இப்போ உன்னதத்துக்கு ஏறினார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பூமியில் வந்து தாழ்விடங்களை இறங்கி இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேத பண்டிதர்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பிறப்பு, இயேசு கிறிஸ்துவ நம்ம கன்னியின் மரியாள் வயிற்றில் பிறந்து மனு அவதாரம் எடுத்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை அளித்தார், சுகத்தை கொடுத்தார், மறுபடியும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரிழந்தார். இந்த சிலுவையில் வந்து சாத்தானை ஜெயித்தார். இந்த நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 நாம் பார்க்குறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெட்டி சிறந்தார். ஸோ பார்த்திங்கன்னா அதை வந்து குறிக்கிறது. ஸோ அது ஒரு சொல்லப்படுகிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள். ஸோ பார்த்திங்கன்னா சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் உரிந்து கொண்டார். ஸோ அந்த காரியத்தை நம்ம அதை ஒன்று சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்போ வந்து பூமியில் இறங்கினார். சரிங்களா? அதை ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா
இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் பூமியில் இறங்கி பழைய ஏற்பாட்டு மரித்த பரிசுத்தவான்களை வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியமும் சொல்லப்படுகிறது. ஸோ இது எந்த நோக்கத்தில் எதை சொல்கிறார், பவுல் எதை மீன் பண்ணி சொல்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியல. சரிங்களா? அப்போ ஆக மொத்தத்தில் அது இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரங்களை மனுஷர்கள் அளித்தார். ஸோ அதை எப்படி அளித்தார் அப்படின்னா பிதாவின் பரிசுத்தாவின் மூலமாக அளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதான் நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் வரங்களை கொடுத்தார், பரிசுத்தாவியார் மூலமாக கொடுத்தார். சரிங்களா? அதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக வரங்களை கொடுத்தார். இப்போ வரங்கள் நமக்கு தேவை தான். நான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து வரங்களை அறியாத இருக்க மனதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வரங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அதை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. 11 முதல் 16 வரை அடுத்த ஒரு முக்கியமான பகுதி. அந்த 11ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரை. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 11ஆம் வசனம் பாருங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேற்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த இடத்துல சொல்கிறாரு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. இப்போ ஒருத்தருக்கு ரசிக்கப்பட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க குழந்தைகளாக இருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க வளரணும். கிறிஸ்துவின் சுபாவம் அவங்க ரசிக்கப்பட்டனா எல்லாமே கிறிஸ்துவின் சுபாவம் வந்துடுறதில்ல. சரிங்களா? இப்போ ரசிக்கப்பட்டனா சில காரியங்கள் நடக்குது, ஒரு சில காரியங்கள் நடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒப்பு கொடுத்து வேதத்தை வாசி ஜெபம் பண்ண கர்த்தருக்குள்ளே அவங்க வளர்கிறாங்க. சரிங்களா? கர்த்தருக்குள்ளே அவங்க வளர்கிறவர்களாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு வந்து தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை வச்சுருக்கார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இடத்துல பார்க்குறோம் பரிசுத்தவான்கள் பூர்ண புருஷன் ஆகணும். சரிங்களா? ஒருத்தர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தாங்கன்னா அவங்க பூர்ண புருஷராகணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும் அப்படிங்கிறதுக்காக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையின் பக்தி விருத்திக்காகவும் சரிங்களா பார்த்தீங்கன்னா தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சபைக்குள்ளே அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் மெய்ப்பெரிய போதகரையும் ஏற்படுத்தினார். சொல்லி இந்த 5 வகையான ஊழியங்கள் பார்த்திங்கன்னா தலைமைத்துவ ஊழியங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தலைமைத்துவ ஊழியங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் இப்போ பார்த்திங்கன்னா பவுல் வந்து ஒரு அப்போஸ்தல அழைப்பு. அதே மாதிரி தீர்க்கதரிசிகள். ஸோ தீர்க்கதரிசிகள் நம்ம நிறையா பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவிசேஷகர் பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு வந்து ஒரு சுவிசேஷகர். சரிங்களா? மத்தேயு அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் சுவிசேஷகர். அவர் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைத்தவர். பிலிப்பு வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். அதே மாதிரி மெய்ப்பர். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெய்ப்பர் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம போகிற சபைக்கு பார்த்திங்கன்னா மெய்ப்பராக இருக்காங்க. அதே மாதிரி போதகர்கள் பார்த்திங்கன்னா பைபிள் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா போதகர்கள் வேதத்தை போதிக்கிற போதகர்கள். ஸோ உங்களுக்கு தேவன் என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அதை வச்சு நம்ம வந்து முன்னேறி செல்லணும். பாருங்கள், இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த போதக அழைப்பு தான். சரிங்களா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இந்த போதிக்கிற அழைப்பு தான் வந்து ஆண்டவர் வந்து வச்சுருக்கா. அதுதான் வந்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் நான். சரிங்களா? அப்போது வேதத்தில் நம்ம பார்க்குறோம் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படி செஞ்சால் நீங்கள் ஒரு நாள் இடறுவதில்லை. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வந்து தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் வந்து பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த 5 வகையான ஊழியங்கள் தலைமைத்துவ ஊழியங்கள். ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. சரிங்களா? இன்னும் நிறைய மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இல்லாத நிறையா புதிய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா மீடியா டீம் இருக்காங்க, மியூசிக் டீம் இருக்காங்க, அட்மின் டீம் இருக்காங்க. இன்னும் பலவிதமான ஒரு ஊழியம் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய ஊழியங்கள்லாம் எடுத்திங்கன்னா நிறையா மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆண்டவர் வந்து வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து காட்டுவார். சரிங்களா? பார்த்திங்கன்னா இசைக்கு என்ன சொல்லுவார் வேர்ட் ஆஃப் காட் வில் கன்ஃபார்ம் யுவர் காலிங். சரிங்களா? அப்போ அந்த வேத வசனம் உங்களுக்கு வந்து என்ன அழைப்புன்னு சொல்லி காண்பிச்சு கொடுக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தது அதுதான். எனக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தது எஸ்ரா 7:10. சரிங்களா? எஸ்ரா 7:10 தான் என்னோடய ஊழியம். ஸோ ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் ஆண்டவர் எனக்கு என்ன அழைப்பு வச்சுருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி
ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காட்டின வசனம் அதுதான். உனக்கு வந்து எஸ்ரா 7:10 எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதபடி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சரிங்களா? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிருபை தாளந்த கொடுத்தாரோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. சரிங்களா? அது வந்து மற்றவங்களுக்கு அது பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்றவங்க செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம காப்பி அடித்து பண்ணோம்னா அது வராது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இன்பில்ட்டாகவே வச்சுருக்கார். சரிங்களா? அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் வந்து விருத்தி அடையணும் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் தேரணும், அதை தேர்றதுக்கு ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் டெவலப் ஆகணும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் தேர்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம எபிரேயரில் பார்க்குறோம். தேவன் என்ன வச்சுருக்கார் அதில் அந்த ஓட்டத்தில் வந்து பொறுமையாக ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்முடைய ஓட்டத்தை நோக்கி பொறுமையாக ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். தேவன் என்ன வச்சுருக்காரோ அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதை வச்சு ஜெபம் பண்ணி அதில் நீங்கள் வளர்ந்து அதுக்குள்ளே அந்த ட்ராக்கிலே போங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். சரிங்களா? அடுத்த பாருங்கள் 14ஆம் வசனம், அதோட கண்டினியூஷன் தான் சொல்கிறாரு. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஸோ ஏன் இந்த மாதிரியான 5 வகையான ஊழியங்களை வந்து ஆண்டவர் வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா துருபதேசங்கள் வருது. 1 தீமோத்தேயுவில் சொல்லும்போது சிலர் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து பின்வாங்கி போகிற நிலைமை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒன்றா சொல்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு ப்ராப்பராக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை சபைக்குள்ளே வச்சுருக்கார். சரிங்களா? ஒரு ப்ராப்பர் சேனலை வந்து ஆண்டர் வச்சுருக்கார். ஸோ இப்படி தான் சபை நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரியாக வந்து தேவ ஜனங்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் விசுவாசிகளை காத்துக்கொள்வாங்க. ஸோ அதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வந்து தேவன் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா பலவிதமான காற்றில் பலவிதமான அந்நிய போதையினால் வந்து அடைப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ இடறி போயிடுவாங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும்படியாக வந்து தேவன் வந்து எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 16ஆம் வசனம் பாருங்கள். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்க செய்யணும். அப்போ செய்யும்போது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ எனக்கு போதக ஊழியமாக நான் போதக ஊழியத்தை செய்கிறேன். ஒரு மெய்ப்பராக இருக்காரா, அவர் மெய்ப்பர் ஊழியத்தை செய்வாங்க. சுவிசேஷகராக சுவிசேஷ ஊழியத்தை செய்வாங்க. அப்போ யாருக்கு என்னென்ன தாளந்து கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதாவது அவங்களுக்கு செய்யும்போது அது என்ன ஆகும்னா ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது வந்து ஜனங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அவர்கள் தேவ ஜனங்கள் சபை வளர்கிறதற்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 17ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 17ஆம் வசனத்து பின்பகுதியாக தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற புறஜாதிகள் நீங்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டுட்டு நீங்கள் மறுபடியும் புறஜாதி மாதிரி நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற புறஜாதிகள் வந்து இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. சரிங்களா? புறஜாதிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதான் செய்வாங்க. கண் என்ன இச்சிச்சோ அதை செய்வாங்க. கால் என்ன செய்யணுமோ சொல்லுவாங்க. மனசு என்ன சொல்லுதோ அதான் செய்வாங்க. அவங்க இச்சையின்படி நடப்பாங்க. அசுத்தங்களுக்கும் காமத்துக்கும் ஒப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 20 முதல் 24 அடுத்த பகுதி. 20 முதல் 24 அடுத்த பகுதி. அந்த 24ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய செயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து அப்படி இருக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 20லேருந்து 24 வரை 24 தலைப்பு. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் நீங்கள் புறஜாதிய மாதிரி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் கிறிஸ்துவை கிறிஸ்துவ உங்களுக்கு இப்படி சொல்லித்தரல, கிறிஸ்துவை நீங்கள் இப்படி கற்றுக்கொள்ளலை. ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லி அவருடைய சத்தியத்தின்படி நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் பழைய மனுஷன் எப்படி நடந்தானோ, எப்படி இச்சையில் நடந்தானோ, பாவத்தில் நடந்தானோ அந்த மாதிரி நீங்கள் நடக்காமல் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சாயலை கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் அந்த கேரக்டர்ஸை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த நம்ம வேதத்தில் 2 கொரிந்தியரில் பார்க்குறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். பாருங்கள், இந்த வசனத்தை படித்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே நம்ம மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் அதுக்கு தான் நம்ம தியானிக்கிறது. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம வேதத்தை தியானிக்கிறது, ஆராயிறது. அப்போ என்ன பார்க்கணும், இந்த வசனத்தை சொல்ல என்ன ஆகுனா இந்த வசனம் நமக்குள்ளே விதையாக போய் நமக்குள்ளே ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். பாருங்கள், சரிங்களா? ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உதவி செய்வார். சரிங்களா? இப்போ பிதாவானவர் நமக்கு உதவி செய்கிறார், இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் நம்ம மறுரூபத்துக்காக உதவி செய்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம அவளை சார்ந்து கொள்ளணும். பாருங்கள், இப்போது நம்ம புதிய மனுஷன் நாம் மாறிடுவோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் என்ன? சாந்தம், மனத்தாழ்மை, அன்பு, இரக்கம், மனதுருக்கம், இந்த மாதிரியான எல்லா காரியங்கள். சரிங்களா? அப்போ தாழ்மையாக இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய சுபாவங்கள். ஆண்டவர் நம்ம போல மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லும்போது ஆண்டவர் எல்லாமே மாற்றிடுவார். பாருங்கள், சரிங்களா? வசனத்தை வச்சு ஜாமனை என்ன ஆகும்னா நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்துகிட்டு அவருடைய சாயலை நமக்குள்ளே கொண்டு வருவார். பாருங்கள், அடுத்த பாருங்கள் 25லேருந்து 32 வரைக்கும் அதோட தொடர்ச்சி தான். சரிங்களா? இன்னும் சில புத்திமதிகளை முக்கியமான காரியங்களை சொல்கிறாரு. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 25 முதல் 32 வரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்யும்போது நீங்கள் எவ்வளோ தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே மறுரூபம் வரும். அந்தளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவின் சாயலாக மாறிடுவீங்க. ஸோ அதான் வேதத்தில் பார்க்குறோம். பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். ஸோ பூர்ண சர்க்குணம் எல்லாத்துலேயுமே போகணும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே போகணும். சரிங்களா? எல்லாவற்றிலையும் போகணும். அதுதான் நம்முடைய ஏமாக இருக்கணும். அதான் இப்போ தேவன் அதுக்கு தான் நம்ம தெரிந்து கொண்டார். அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். பாருங்கள், 25ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடினால் பொய்களை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவோம். ஸோ பார்த்திங்கன்னா ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் சகோதரர்கள். சரிங்களா? அதனால் உங்கள் சகோதரங்கிட்ட போய் நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ உண்மையாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 26ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியாக கடவுது. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த கோபம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாவத்துக்கு நேரம் வழி நடத்துக்கிறதா இருக்காது. சரிங்களா? ஆமாம், கோபம் வரும்போது நம்ம ஒரு மனம் ஒரு நிலையில் இருக்காது. சரி நம்ம போய் பாவத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் உங்களை தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செஞ்சாருங்க, சாயந்தரத்துக்குள்ளாக உங்களுக்குள்ளே இருக்க அந்த எரிச்சலை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நிறைய நேரங்களில் நமக்கு அந்த சூழ்நிலைகள் வரும். அதான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அப்போ நம்ம தேவனுடைய உதவியை நாடணும். பாருங்கள், ஆவியானவனுக்கு உதவி செய்யுங்க, இவர் மேலே எனக்கு கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், சரிங்களா? அப்போ இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சரிங்களா? அது முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், சொல்ல பார்த்தீங்கன்னா யாக்கோபில் பார்க்குறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாத்தானுடைய வேலையே என்னென்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவுமின்றி வேறு ஒன்றுக்கும்
வரான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார் பாருங்க. யோவான் 14:30 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படிங்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய சரக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, மாம்சத்தின் கிரைகள் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் அவன் இடம் பிடிப்பான். இல்லைன்னா பார்த்தா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்ம சத்தியத்தில் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோமோ அதுக்குள்ளே தான் நுழைய பார்ப்பான். ஸோ ஒரு திருடன் அந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல நுழைவான் அப்படின்னா, அந்த வீட்டில் எந்த இடத்துல எந்த ஏரியா வீக்காக இருக்கோ அதுக்குள்ளே தான் அவன் நுழைய பார்ப்பான். சரிங்களா? அப்போ மெயினான கதவை உடச்சிக்கிட்டு அவ்வளோ வரமாட்டான். சரிங்களா? மெயினான கதவை உடச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங், அது கதவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வழியாக அவனால் வர முடியாது. சரிங்களா? ஏன்னா கதவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எந்த வீக்காக இருக்கோ அந்த இடத்துல தான் நுழைய பார்ப்பான். சரிங்களா? அப்போ பிசாசுக்கு இடம் கூடாது இருங்க. அப்போ நம்ம தெரியும் எந்த இடத்துலலாம், இப்போ அந்த இடத்துல நம்ம வேலி அடைச்சி நம்ம தேவனுடைய ரத்தத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பாருங்கள். அப்போ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பாருங்கள். சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய தெய்வம் நம்ம நாடணும் பாருங்கள். திருடுகிறவனின் திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகள்னால் நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்க. திருடவனும் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஏன் திருடுவா அப்படின்னா சோம்பலாக இருக்கிறனால தான் திருடுறான். சரிங்களா? போய் வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு சோம்பல். அப்போ பார்த்தீங்கன்னா சோம்பலை எடுத்து போட முடியும். நம்ம தேவனத்தில் ஜெபம் பண்ண பாருங்கள், ஆண்டவரே திருடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா அது ரசிக்கப்பட்டாலும் நிறைய மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்றா நம்ம ஒப்பு கொடுக்க தான் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் பாருங்கள். நான் அப்படியே தான் இருப்போம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஆண்டவர் அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருவார். சரி மாறட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம திருந்தணும் பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இந்த எல்லா ஆசீர்வாதமே நமக்கு இலவசமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லா ஆசீர்வாதமே நமக்கு இலவசம். இப்போ எல்லாவற்றையுமே கீழ்ப்படிதல் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள். ஆனால் கீழ்ப்படியது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். சரிங்களா? கீழ்ப்படியது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். சரிங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்கணும் பாருங்கள். இப்போ ஆண்டவரே நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே உதவி செய்யுங்க, என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம அண்டிக் கொள்ளும்போது நிச்சயமாக அதில் ஒரு விடுதலை கொடுத்து நமக்கு கீழ்ப்படிய பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டாலும் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சரிங்களா? அது ஒரு வாயை சரியாக யூஸ் பண்ண பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியம் தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது நம்மளை ஏதாவது எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு திடீர்னு சில பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் தினம் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும், என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தையை பேச கிருபை செய்யுங்க, வசனத்தை பேச கிருபை செய்யுங்க, உங்கள் வாயிலேருந்து கிருபையுள்ள வார்த்தை வந்துச்சு ஆண்டவரே, அப்படியே நான் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியா ஜெபம் பண்ணு பாருங்கள். எனக்கு பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, சகிப்புத்தன்மையை கொடுங்க ஆண்டவரே. வேதத்தில் பார்க்குறோம், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம நான் ஆவியானவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். ஆண்டவர் நம்ம பொறுப்பெடுப்பார். இது ஒரே நாளில் வந்துடாது பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபம் அப்படியே ஆண்டவர் செஞ்சிருவார் பாருங்கள். அப்போ இவர் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார் பாருங்க. ஸோ நம்ம அப்படி ஜெபம் பண்ண வேண்டியது. ஆண்டவங்கிட்டத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, பக்தி விருத்திக்கான வார்த்தை பேச கிருபை செய்யுங்க ஆண்டவரே, இனிய நாவை மாற்றுங்க ஆண்டவரே. பார்க்குறோம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட இனிய நாவு மற்றவர்களை கட்டி எழுப்புகிற நாவை தேவ வசனத்தை பேச எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தேவன் அப்படியே மாட்டிடுவார் பாருங்கள். 30ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம மாம்சத்தில் நடக்கும்போது நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம். பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துகிறோம். அப்போ நம்ம கேட்கணும், ஆவியானவரே நான் துக்கப்படுத்தக்கூடாது, நீருங்க உணர்த்து வித்து என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படியே மாற்றுவார் பாருங்கள். சரிங்களா? அப்போ இது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வந்துடுறதில்ல, யாருக்குமே வராது. சரிங்களா? அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். சரிங்களா? ஒரே நாளில் வந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க தான் நம்ம தேர முடியும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுவரை தேறி இருக்கிறீர்களோ அது வரைக்கும் அதில் அதே மாதிரி ஒழுங்காக நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு 50% பரிசுத்தமாக இருந்துட்டு 50% 40% வந்துடக்கூடாது. சரிங்களா? 50%னா 50% 60% போக பார்க்கணும். 60% பரிசுத்தமாக இருந்தீங்க, 60% 70 போக பார்க்கணும். மறுபடியும் 70% 40க்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? பரிசுத்தாவினை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அடுத்த பாருங்கள் 31, 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு
நீங்கள் கடவுள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போது நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள். சரிங்களப்போ நம்ம வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் யார் மேலே கசப்பு இருந்தால் நம்ம ஆண்டவரை எடுத்து போடுங்கன்னு சொல்லணும். கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம், இதெல்லாம் இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் வந்து நீங்கட்டும் ஆண்டவரே. பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்த கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் மன்னியுங்கள். மன்னிக்கிற சுபாவம் ஒரு பெரிய சுபாவம் பாருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம மன்னிச்சாதான் அவரும் நம்மளை மன்னிப்பார் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ மன்னிச்சாதான் நானும் மன்னிப்பேன், நீ மன்னிக்கலன்னு நானும் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டேன் பார், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார் பாருங்கள். அப்போது தேவன் நம் பாவங்களை மன்னிக்கலைன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து மலை போல் நம்ம பாவங்களை வந்து தேவன் மன்னிச்சார். சரிங்களா? அப்போ மற்றவர்கள் மூலமாக நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம், கண்டிப்பாக பாதிப்பு வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்ம மன்னிக்கும் போது இது வந்து ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. தேவன் வந்து நம்ம மன்னித்ததை நினைக்கும் போது அது ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியமே கிடையாது, அது சின்ன ஒரு காரியம்தான். சரிங்களா? அப்போ அதை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனோடு இருக்கணும் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவரே நான் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும். உம்முடைய சாயலை நான் மாற்றுங்க ஆண்டவர், ஆவினாலே கழுவுங்க. இப்போ வசனத்தை நிறைய சாப்பிடணும் பாருங்கள். இந்த வசனத்தை மேலே தியானமாக இருக்கணும். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு சிறந்த ஜெபம் இது அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறது சிறந்த ஜெபம். ஏன்னா இந்த வசனம் தான் நமக்குள்ளே போய் அந்த சத்திய வசனங்கள் தான் நம்ம இப்போ பரிசுத்தமாக்கும் பாருங்கள். அதான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு, பிதாவே உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த வசனம் உள்ளே போக தான் கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் எல்லாம் மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி அந்த வசனத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு மருவம் வந்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வசனத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். எப்பவும் வேதம் கையுமா இருங்க. அதிகமாக இந்த மாயான உலகத்தில் போய் தேவையில்லாத காரியங்களை போய் நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளாதபடி, அதான் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், துன்மார்க்குடைய ஆலோசனைமான வீண் காரியங்களை போய் உட்காராதபடிக்கு இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் வந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி நம்ம வேதத்தில் ஆண்டவர் எப்படியா நான் மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அதான் 1 பேதுரு எழுதும்போது எழுதுகிறாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள் சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண. இந்த வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது. அந்த வசனம் வந்து ஜீவனும் ஆவியாக இருக்குது. சரிங்களா? இது வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த வசனம் நம்ம உள்ளே போய் நம்ம இதை வச்சு ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தில் எப்படி இருக்கோ அப்படியா நம்மளை ஆண்டவர் வந்து மாற்றிடுவார் பாருங்கள். சரி, நம்மளால் முடியாது, நம்மளால் எதுவுமே முடியாது. மாணவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்போம், வந்து அவரே எல்லாம் செய்வார் பாருங்கள். சரிங்களா? அப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களை நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு வந்து வரங்களை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த தேவன் வந்து சபையின் வளர்ச்சிக்காக சுவிசேஷ ஊழியத்திற்காக சபையின் பக்தி விருத்திக்காக 5 வகையான தலைமைத்துவ ஊழியங்களை வச்சுருக்காருன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். நம்ம வந்து துருபதேசத்தில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வந்து ஆண்டவர் வந்து அதுக்காக வந்து இப்படிப்பட்ட ஊழியங்களை வந்து தேவன் ஏற்படுத்தினு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தனை நடக்கிறது போல், இச்சையிலையோ காமகத்துக்கு அசுத்தத்தில் நடக்கிறது போல் வந்து நீங்கள் நடக்காமல் புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா பொய் பேசாதீங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடாதீங்க, திருடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க, ஒருத்தர் மன்னிங்க சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, கேட்கப்பட்ட வசனங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காய் சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவர். இதுக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்களுக்காக வரங்களை வாங்கி பரிசுத்தாவின் மூலமாக கொடுத்துருக்கிறீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் ஏற்படுத்தின ஊழியத்துக்காய் நன்றி, நீருக்கு தந்த ஊழியத்துக்காய் நன்றி. ஏசப்பா, உம்மை தரித்து கொண்டு நாங்கள் எளிமை பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருக்க, பிசாசுக்கு இடங்கூடாதிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் எங்களை மன்னித்தது போல் நாங்கள் ஒருவரை மன்னித்து கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அதிகமாக வளர கர்த்தர் கிருபை பாராட்டும். துதி சொல்லப்பட்ட வசனங்கள் 100 வளர்ந்து பெருகி கனி கொடுக்க கிருபை செய்யும். துதி கன மகிமையாவுக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் நான் இரட்சகருமாய் இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன்.